வணக்கம். சரியாக 18 வருடங்களுக்கு பிறகு ராகு பகவான் அடங்காதவராக மாறப்போகிறார். மேலும் இந்த புதிய ஆண்டு பிறக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில 100% ஒரு பெரிய மாற்றத்தை அவர் ஏற்படுத்த போகிறார். இந்த உலகத்தில எத்தனை தொழிலதிபர்கள் பணக்காரர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரின் ஜாதகத்திலும் ராகுவுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அல்லது இந்த ராகுவின் பங்களிப்பு இல்லாமல் கோடீஸ்வரர், மில்லியனர், பில்லியனர் ஆகும் நிலை சாத்தியம் ஆகாது என்று நான் சொல்வேன். ஏனெனில் கலியுகத்தின் இந்த சர்வ வல்லமை வாய்ந்த கிரகம் உங்களுக்கு நன்மையை அளிக்க தொடங்கினால் அது தரையில் இருப்பவரையும் வானம் வரை உயர்த்திவிடும். அதே சமயம் அது தீங்கை கொடுக்க தொடங்கினால் வானத்தில் நிற்பவரை தரையில் கொண்டு வந்துவிடும். கலியுகத்தில் அத்தகைய சக்தி இந்த கிரகத்திற்கு உண்டு. இங்கு ராகு பகவான் குருவின் நட்சத்திரத்தை விட்டு விலகி சதய நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்துள்ளார். சதய நட்சத்திரம் இவருடைய சொந்த நட்சத்திரம் ஆகும். இந்த நட்சத்திரத்தில் சென்று பெரிய புயல் போன்ற வெற்றியை அவர் கொண்டு வரப்போகிறார். ராகு பகவான் தன்னுடைய இஷ்டம் போல செயல்பட சுதந்திரம் பெறுகிறார். இது 2026 தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் 2026 வரையிலான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அடுத்த 243 நாட்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கனவில் கூட நினைக்காத வெற்றிகளையும் இலக்குகளையும் அடைந்து விடலாம். நான் சொல்றேன், கனவில் கூட நினைக்க முடியாத ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் சக்தி இந்த கிரகத்தின் கையில் உள்ளது. ராகு பகவான் முதலில் தன்னுடைய பரம நண்பரான சனி பகவானின் ராசியில் சஞ்சரிக்கிறார். இரண்டாவதாக குருவின் நட்சத்திரத்திலிருந்து விலகி அவர் சுய நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்துள்ளார். கிரகத்தின் வலிமையை பொறுத்தவரை இவருடைய நிலை முழுமையான பலம் கொண்ட நிலையில் உள்ளது. இவர் உங்களுக்குள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு தனிப்பட்ட வெறியை உண்டாக்கப் போகிறார். வேண்டும் என்றால் வேண்டும் என்ற மனப்பான்மையை உருவாக்குவார். உங்களுக்கு உங்கள் விருப்பம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும், வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும், உங்களுடைய கனவு ஒன்றை நிறைவேற்ற முடியாமல் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு இது வேண்டும் என்றால் வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் ஒரு வெறியை உங்களுக்குள் ஏற்படுத்த போகிறார். இது வெறும் வெறி மட்டும் அல்ல. கடந்த காலத்துல குருவின் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இவர் இவ்வளவு வெற்றியை, புத்திசாலித்தனத்தை, சாம தான தண்ட பேத கொள்கைகளை உங்கள் மீது செலுத்தி இருக்க முடியாது. ஆனால் இப்பொழுது இவர் எப்படியாவது என் வாழ்க்கையிலே நான் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையை உங்களுக்குள் உருவாக்கப் போகிறார். எனக்கு கார் வேண்டும் என்றால் வேண்டும், வீடு வேண்டும் என்றால் வேண்டும், வாழ்க்கையில பணம் வேண்டும் என்றால் வேண்டும். இத்தகைய வெறியை அவர் உங்களுக்குள்ள உண்டாக்கப் போகிறார். இங்கு ஆஹா ஓஹோ என்று நான் சொல்ல போவதில்லை. உள்ளதை உள்ளபடி சொன்னால்தான் நன்மையும் தீமையும் புரியும். அப்போதுதான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியும். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ராகு பகவான் என்ன நன்மை கொடுக்க போகிறார்? முதல் நிலையில 5ஆம் வீடு. இது எதை குறிக்கிறது? இது திடீர் லாபம், கல்வி, புத்திசாலித்தனம், சாதுரியம், குழந்தை பாக்கியம் மற்றும் உங்கள் வயிறு ஆகியவற்றை குறிக்கும் இடம். இத்தகைய இடத்துல ராகு பகவான் தன் நட்சத்திரத்திலும் பரம நண்பரின் ராசியிலும் அமர்ந்து உங்களுக்கு பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் ஒரு முறை அல்ல பல முறை நினைத்து கூட பார்க்காத திடீர் லாபங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. போட்டிகளில் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த பலனை வழங்குவார். நீங்கள் ஒரு மாணவராக இருந்து போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறீர்கள் என்றால் இதுல சிறந்த வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார். இவர் ஒரு மாய கிரகம். உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரியத்தை இவ்வளவு கூர்மைப்படுத்துவார் என்றால் என்னால் இவ்வளவு திறமையாக வேலை செய்ய முடியுமா என்று உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படும். இத்தகைய கூர்மையை இவர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரியத்தை சரியான முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் அடைய விரும்பும் இலக்கை அடையலாம். நீங்கள் ஒரு துலாம் ராசி ஜாதகராக இருந்து குழந்தை பாக்கியம், குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து ஏதேனும் கவலையில் இருந்தால் அதையும் ராகு பகவான் முடிவுக்கு கொண்டு வருவார். இப்போது ராகுவின் ஆளுமை மற்றும் சுபாவத்தை புரிந்து கொள்வது அவசியம் என்று நான் சொன்னேன். அவர் எந்த இடத்தில் அமர்கிறாரோ, எந்த இடத்துல பார்வையை செலுத்துகிறாரோ அந்த இடத்தினை 100% தூய்மையான பலனை ஒருபோதும் கொடுக்க மாட்டார். இப்பொழுது தூய்மையான பலன் கொடுக்காமல் இவர் என்ன செய்வார்? காதல், உறவுகள் மற்றும் துணையை குறிக்கும் இடம் என்பதால் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நபரை வரவழைத்து அவர் உங்களை உங்கள் லட்சியத்தில் வெற்றி பெறுவதிலிருந்து தடுக்கலாம். மேலும் மன அழுத்தத்தையும் உண்டாக்கலாம். எனவே உறவு நிலையில் கூட சிந்தித்து யோசித்து நீங்கள் செல்ல வேண்டும். இங்கு உருவாகும் 3வது நிலை என்னவென்றால், உங்களுக்கு அவர் கூர்மையை கொடுப்பார். உங்கள் எதிரிகளை அழிக்கும் நிலையை அவர் இங்கிருந்து உருவாக்குவார். ஏனெனில் அவர் தன் பரம நண்பரின் ராசியான கும்பத்தில் அமர்ந்து சதய நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஒரு விஷயம் உறுதியாகிறது. 2026 முதல் ஆகஸ்ட் 2026க்குள் உங்களுக்கு எத்தனை எதிரிகள் உருவானாலும் அவர்களால்
உங்கள் முடியை கூட அசைக்க முடியாது. உங்களின் மறைந்திருந்த எதிரிகள், அதாவது உங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள், உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தவர்கள், அவர்கள் வெளிவருவார்கள். இந்த 2026 தொடக்கத்துல உங்கள் எதிரி யாருன்னு உங்களுக்கு தெரிந்துவிடும். அவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். முதலில் அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள். அவர்கள் உங்கள் முன் புகழாரம் சூட்டி உங்களை கீழே தள்ள முயற்சி செய்யலாம். இருப்பினும் நீங்கள் முன்னேறுவீர்கள். ஏனெனில் உங்கள் தொழிலில் மாற்றம், இடமாற்றம், உங்கள் நிர்வாகம் சிறப்பாக இருப்பது, உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பது ஆகியவற்றில் இன்னும் நல்ல மாற்றங்கள், அதிக யோகங்கள் உள்ளன. இது 2026 ஆண்டின் ஒரு மிக நல்ல ஆரம்பமாகும். ராகு பகவானுக்கு 3 பார்வைகள் உண்டு. அவர் அமரும் இடத்திலிருந்து 5ஆம் வீட்டை பார்க்கிறார், 7ஆம் வீட்டை பார்க்கிறார் மற்றும் 9ஆம் வீட்டை பார்க்கிறார். பார்வையின் அடிப்படையில் ராகு பகவான் உங்கள் வாழ்க்கையில எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ராகு பகவானின் 5ஆம் பார்வை உங்கள் அதிர்ஷ்டத்தின் மீது செல்கிறது. அதிர்ஷ்டத்தின் ஆதரவு என்றால் என்ன என்பதை இப்பொழுது ராகு பகவான் உங்களுக்கு உணர வைப்பார். நீங்கள் எங்கு கை வைத்தாலும் அங்கு வெற்றியின் நிலை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இந்த நேரத்தில் வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். வெளிநாட்டில் குடியேறும் நிலையில நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால் அதற்கான நல்ல யோகத்தை உருவாக்குவார். வெளிநாட்டில் சென்று கல்வி கற்க விரும்பினால் அதற்கான நல்ல யோகத்தையும் உண்டாக்குவார். ஆனால் இவர் உங்கள் ஆன்மீக வேலைகளில் ஆர்வத்தை முடிவுக்கு கொண்டு வருவார். பூஜை, சடங்குகள் போன்ற விஷயங்களில் உங்கள் மனம் ஈடுபடாமல் போகும். மேலும் தந்தையின் ஆரோக்கியத்தையும் சிறிது பாதிக்கலாம். எனவே அத்தகைய சூழ்நிலையில் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். ஆன்மீக வேலைகளுடன் இணைந்திருங்கள். நீங்கள் ஆன்மீக வேலைகளுடன் இணைந்திருக்கும் போது உங்கள் ஆத்ம சுத்தி உருவாகிறது. இந்த 5ஆம் இடத்தில் அமர்ந்து ராகு பகவான் செயல்படுத்தும் வஞ்சகம், நேர்மையற்ற தன்மை, மோசடி ஆகியவற்றிலிருந்து நீங்கள் தானாகவே விலகி செல்கிறீர்கள். 7ஆம் பார்வையால் இவர் உங்கள் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டை பார்க்கிறாரு. இது ராகு பகவான் உங்களுக்கு உருவாக்கும் மிகவும் தூய்மையான மற்றும் பெரிய நல்ல நிலையாகும். இந்த இடம் என்ன? இது உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் இடம். இது உங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடம். இது வருமானம் வரும் இடம். இது சிறிய நோய்கள் வரும் இடம். இந்த இடத்துல பார்வையை செலுத்தி அவர் உங்களுக்கு சுத்தமான பலனை அளிக்கும் போது முதல் நிலையில் வருமான ஆதாரங்களில் வளர்ச்சியை ஒரு பெரிய நல்ல வடிவத்தில் உருவாக்குகிறார். குறிப்பாக கடந்த நீண்ட காலமாக உங்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு முழுமையாக செயல்படவில்லை என்பதை கண்டிருக்கிறீர்கள். பணம் வந்தாலும் அது எங்கே போகிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உங்கள் பணம் யார்கிட்டமாவது முடங்கி கிடந்தால் அது திரும்ப வரவில்லை. உங்களிடம் பணம் கொடுத்தவர் தினமும் வந்து தலைக்கு மேல் நின்று தொந்தரவு செய்கிறார். ஒட்டுமொத்தமாக உங்கள் பொருளாதார நிலை, அதாவது வங்கி கணக்கின் இருப்பு குறைந்து கொண்டே போகும் நிலை உங்களை தொடர்ந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது. இப்போது பாருங்க, இந்த 2026 தொடக்கத்திலிருந்து உங்கள் வங்கி கணக்கு இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். உங்கள் பணம் எங்காவது முடங்கி கிடந்தால், நீங்கள் ஏதாவது கடன் போன்றவற்றுக்கு விண்ணப்பித்திருந்தால், தடைப்பட்ட அந்த வேலை இப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது. உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் கட்டாயத்தையும் வெறியையும் அவர் உங்களுக்குள் உருவாக்குகிறார். வேண்டும் என்றால் வேண்டும். அதற்காக சாம, தான, தண்ட, பேதென்ற அனைத்து கொள்கைகளையும் பின்பற்றி நீங்கள் கார் வாங்க வேண்டுமானால், நிலம் வாங்க வேண்டுமானால், வாகனம் வாங்க வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சாதனையை பெற வேண்டுமானால் அதன் வெறியை அவர் உங்களுக்குள் உண்டாக்குகிறார். நீங்கள் அதை செய்து முடிக்கும்படி ஒரு தனிப்பட்ட நேர்மறை ஆற்றலை அவர் உங்களுக்குள் உருவாக்குகிறார். உங்கள் சிந்திக்கும் முறை முற்றிலும் மாறுவதை நீங்களே உணர்வீர்கள். ஆனால் இங்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடமும் இதுதான். இந்த இடத்தின் மீது பார்வையை செலுத்துவதால் மூத்த சகோதர சகோதரிகள் மீது நீங்கள் கண்களை மூடி நம்பிக்கை வைக்கும் நிலை இருக்கக்கூடாது. கவனமாக இருங்கள். ஏதேனும் சொத்து பரிவர்த்தனை நடந்தால், பரம்பரை சொத்து தொடர்பான பிரிவினை நிலை இருந்தால், இங்கு நீங்கள் கண்களை மூடி நம்பிக்கை வைத்தால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாகவே உங்களுக்கு மோசடி நடக்கலாம். இதன் மீது கவனம் தேவை. மூத்த சகோதர சகோதரிகள் மீது அன்பு காட்டுவது வேறு வழியில் வேலை செய்கிறது. ஆனால் தொழில்முறை ரீதியாக ஏதேனும் பேசப்பட்டால் அதை ஒரு திட்டமிட்ட வழியில் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லையெனில் மோசடி ஏற்படுவதால் ஏற்படும் நஷ்டம் நடந்துவிடும். உறவுகளுக்குள் விரிசலையும் இது ஏற்படுத்திவிடும். இது ராகுவின் சுபாவம். இங்கு சிறிய நோய்கள், பருவகால நோய்கள், உங்களை எளிதில் பாதிக்கக்கூடிய நோய்களை உருவாக்குகிறார். எனவே உங்கள் ஆரோக்கியத்தின் மீது சிறிது கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். 9ஆம் பார்வையால் இவர் உங்கள் லக்னத்தை பார்க்கிறார். லக்னம் என்றால் என்ன? இது ஒரு நபரின் ஆளுமை,
ஆசாரம், எண்ணங்கள், நடத்தை, சுபாவம், முடிவெடுக்கும் அனைத்து சக்தியையும் இந்த இடத்திலிருந்தே பார்க்கப்படுகிறது. இங்கு பார்வையை செலுத்தி ராகு பகவான் உங்களை மிகவும் கூர்மையானவராக மாற்றப் போகிறார். உங்கள் முடிவுகள் பாராட்டுக்குரியதாக இருக்கும். உங்கள் ஆளுமை, உங்கள் சிந்திக்கும் முறை, உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் திட்டம் ஆகியவற்றை மிக நன்றாக உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் முடிவெடுக்கும் திறமையின் காரணமாக தன்னம்பிக்கை மிக நல்ல நிலை. ஆனால் நீங்கள் அதிநம்பிக்கையில் சென்றால், குறுக்கு வழிகளை பின்பற்றினால், பேராசை, கெட்ட பழக்கங்கள் ஆகியவற்றின் பக்கம் சென்றால், இங்கேயே ராகு பகவான் எதிர்மறையான முடிவுகளை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுவார். மீண்டும் நினைவூட்டுகிறேன், இவர் எல்லா இடங்களிலும் சுத்தமான பலனை மட்டும் கொடுக்க மாட்டார். அத்தகைய சூழ்நிலையில நீங்கள் உங்கள் எந்த ஒரு முடிவுக்கு சென்றாலும், நிதி ரீதியான, குடும்ப ரீதியான ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிறீர்கள் என்றால், சிந்தித்து யோசித்து நீங்கள் எடுக்க வேண்டும். அதிநம்பிக்கை நிலை, குறுக்கு வழிகளை பின்பற்றினால் இவர் நீண்ட கால கிரகம். ஆனால் உங்கள் மனதில் அவசரத்தை உருவாக்கி விடுவார். சீக்கிரம் செய்யுங்கள், சீக்கிரம் செய்யுங்கள். நான் கோடீஸ்வரனாக வேண்டும் என்றால் சீக்கிரமாக வேண்டும். சீக்கிரத்தின் வழி குறுக்கு வழி. இது ராகுவின் சுபாவம் இல்லை. ஆனால் அவர் அதை உங்களுக்குள் கலந்து விடுகிறார். எனவே அமைதியான நிலைக்கான யோகத்தை உருவாக்குவார். ராகு பகவான் 2026 முதல் ஆகஸ்ட் 2026 வரை உங்களுக்கு மிகவும் அழகான வடிவத்தில் பலன்களை கொடுக்க போகிறார். ராகுவின் ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? ஓம் ராம் ராகவே நமஹா என்ற இந்த மந்திரத்தை தினமும் ஒரு மாலை ஜெபிப்பது உங்களுக்கு நல்லது. ஒரு மைல் இறகை நீங்கள் தூங்கும் இடத்துல வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல யோகத்தை உருவாக்கும். மேலும் இத்துடன் மகாதேவரை ஆராதனை செய்வது, எந்த வடிவிலும் மகாதேவரின் ஓம் நமசிவாய என்ற ஜபம் செய்யலாம். சிவனுக்கு பாலில் தேன் கலந்து அபிஷேகம் செய்யலாம். இது ராகு பகவானின் எதிர்மறை நிலையை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கிறது. நேர்மறை நிலையை உங்கள் வாழ்க்கையில நுழைய செய்கிறது. நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன்.